இந்த ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவில் பப்ளிக்கில் தமிழ் எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், நெடுவினா கட்டுரை பகுதிகளில் எப்படி அதிகமாக மார்க்ஸ் வாங்கலாம்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆன்சர் நல்லா எடுப்பாக உங்களுக்கு தெரியணும்னு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமில் ப்ளூ ஆர் பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ணுற பென் மாடல் என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. புதுசாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. இதோட நேம் ஸ்கைகோல்ட் காலிகிராஃபி பென். இது எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக ஹீரோ, பார்க்கர், பைலட், ஃபிளார், கிரிப்பி இந்த மாதிரி பென்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். புரிஞ்சதா? இப்போ வெற்றிகரமாக பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நம்ம வலது கை எடுத்து வைப்போமா? என்னோட தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் அறிவாளிங்கன்னு எனக்கு தெரியும். 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் மட்டும் கரெக்டாக படித்து எழுதிருங்க. அதுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எல்லாரும் எக்ஸாம் 4 hours வச்சா தான் முடிக்க முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே பேப்பரே வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு கலாய்க்கிறீங்க. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? மார்க்ஸ் வேணும்ல, செஞ்சு தானே ஆகணும். சரி, முன்னாடியே என்னென்ன டாபிக்ஸ்க்கு ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். சிறுவினா, நெடுவினா, கட்டுரை, மனப்பாட செய்யுள், அது கூட ஒரு சில காமன் டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் சிறுவினா. பேரு தான் சிறுவினா, ஆனால் ஆன்சர் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்பவும் போல தான் கொஷினோட டைட்டில் போட்டுட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயே நீங்கள் மனப்பாட செய்யுள் சிறுவினா எழுதுறீங்கன்னா சும்மா அந்த செய்யுள் லைன் 2 எழுதிட்டு இப்படி பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. முக்கியமாக பேராகிராஃபாக எழுதாமல் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. சிறுவினாக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் தான் தெரியும் திருத்துறவங்க மூக்கு மேலே விரல வைப்பாங்களா இல்லை உங்கள் மார்க்ஸ் மேலே கை வைப்பாங்களான்னு. செகண்ட் டாபிக் நெடுவினா. நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரியுமான்னு தெரில. பல பேருக்கு இது புதுசாகவும் இருக்கலாம். அது என்னன்னா, நெடுவினா எழுதுறப்போ குறிப்பு சட்டகம் போடணும். குறிப்பு சட்டகம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுத போகிற பதிலோட துணை தலைப்புகள். குறிப்பு சட்டகமில் முக்கியமாக முன்னுரை, முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். இடையில 3 அல்லது 4 துணை தலைப்புகள் இருந்தாலே போதுமானது. இல்லை நான் ரொம்ப அறிவாளி, நான் நிறைய படிச்சிருக்கேன்னு நினச்சாலும் தாராளமாக எழுதலாம். முன்னுரையில் கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு இதில் விரிவாக காண்போம்னு எழுதிக்கலாம். அதே தான் முடிவுரைக்கும் காணலாம்னு போட்டோம். இங்கே முடிவுரையில் விரிவாக கண்டோம்னு போட்டுக்கலாம். முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் இடையில தான் நீங்கள் படித்த எல்லாத்தையும் தலைப்புக்கு கீழே எழுத போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி செய்யுள் வரிகளை உபயோகப்படுத்துங்க. நெடுவினால அதிகமாக மார்க்ஸ் வாங்கலாம். நான் என்னோட பப்ளிக் எக்ஸாமில் இதை தான் ஃபாலோ பண்ணேன். 3வது கட்டுரை. இப்போ நெடுவினாக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி எழுதி மார்க்ஸ் வாங்கலாம்னு. அதே மாதிரி தான் கட்டுரைக்கும். அது துணைப்பாட கட்டுரையாக இருந்தாலும் சரி, இல்லை பொது கட்டுரையாக இருந்தாலும் சரி, நெடுவினாக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை அப்படியே அச்சு பிசுறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பு சட்டம் எல்லாமே போட்டுருங்க. புதுசாக இதில் என்ன பண்ண போறீங்கன்னா, பொது கட்டுரைலாம் வந்துச்சுன்னா திருக்குறள் அதிகமாக எழுதி உங்கள் கண்டென்ட்டை அதோட ரிலேட் பண்ணி எழுதுங்க. புதுசாக திருக்குறள் அதுக்கு படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் படித்தது தெரிஞ்சதை வச்சே எழுதலாம். எவ்வளோக்கு எவ்வளோ செய்யுள்ள உங்கள் கட்டுரையில் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு மார்க்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். 4வது மனப்பாட செய்யுள். உங்கள் ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கீங்களோ அதுதான் மனப்பாட செய்யுள்ள ஃபுல் மார்க்ஸ் வாங்க ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக மனப்பாட செய்யுளோட தலைப்பு அப்புறம் ஆசிரியரோட பெயரை மறந்துடாமல் எழுதிருங்க. திருக்குறளாக இருந்தாலும் சரி, இல்லை மனப்பாட செய்யலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் போட்டுருங்க. மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே ஃபுல் மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் சொன்னதை எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தப்பு பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கிராஸ் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு கொஷின் முடிச்ச பிறகு டபுள் லைன் போட்டு பழகுங்க. லாங் ஃபார்ம் வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னு பண்ணேன். நீங்களும் எனக்காக ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணலாமான்னு என்னை பூஸ்ட் பண்ணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you, take care, bye.